ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு செட்டிநாடு கும்மாயம் தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. எந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இதை வந்து செய்யாமல் இருக்க மாட்டாங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து உழுகுதுன்ட்டு. இது வந்து உளுந்து தான். இது வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் இது. உளுந்து, பாசிப்பருப்பு, அரிசி வச்சு தான் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்க எப்படி வந்து அழகாக உழுகுதுன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. உளுந்தெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான் இது. இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிநாடு கும்மாயம் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே டம்ளர்லேயே ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் பச்சரிசி. இப்போ இந்த 3 தான் வேணும். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான அதாக வச்சுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உளுந்து போட்டு நல்லா சிகப்பாக வறுக்கணும். நீங்கள் வந்து டம்ளரோ கப்பு எது எடுத்தாலும் சரி, அதுலேயே வந்து வெல்லம் மற்ற பொருளெல்லாம் நீங்கள் அளந்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா சிகப்பாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கணும். இது ரொம்ப செட்டிநாடு டிஷ்ஷில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நல்லா சிகப்பாக வறுத்துக்கோங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பு, பச்சரிசி அதையுமே நல்லா சிகப்பாக வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக வருங்க. அப்போ தான் நல்லா சிகப்பாக வரும், இல்லைன்னா கருகிடும். இந்த அளவுக்கு வந்து நம்ம சிகப்பாக வறுத்துக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மெதுவாக பொறுமையாக வருங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி சிகப்பாக பொன்னிறமாக வரணும். இப்போ நம்ம எடுத்து போட்டுட்டு இதே மாதிரியே பாசிப்பருப்பும் பச்சரிசியும் வறுக்கணும். இதை வந்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அடுப்பு பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதிலே வந்து பாசிப்பருப்பும் இதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா போட்டுறாதீங்க. இதே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நம்ம வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கிட்டோம். இதே வந்து நம்ம வந்து இந்த உளுந்தோடையே போட்டுடலாம். இது கூடவே நம்ம வந்து அரிசி போட்டு வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இதே வந்து இப்போ நல்லா பொரி விடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா தீஞ்சு போச்சுன்னா ஒரு ஐட்டம் தீர்ந்து போனாலும் தீஞ்சு போயிடுச்சுனாக்கா மற்றது எல்லாமே நமக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். இப்போ பாருங்கள் நான் வந்து அரிசியை நல்லா வறுத்து போட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. சூடாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா பவுடராக பொடி பண்ணி சளிச்சுக்கணும். உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சளிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு இதில் நான் சளிச்சு எடுத்துகிட்டு இவ்வளோ தான் கப்பி இருக்குது. கப்பியே இல்லை, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் 1 டம்ளர் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 200 கிராம் பிடிக்கும். இதை வந்து ஒரு அடிகனமான ஒரு வடை சட்டியில் அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம்னா இனிமேல் தான் பற்ற வைக்கணும். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1.5 டம்ளர் வெல்லம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் போட்டுக்கிறேன். இன்னொரு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 டம்ளர் இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். வெல்லம் அளந்த இதுலேயே தண்ணி ஃபஸ்ட்டு 1 டம்ளரு. வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும், பாகு பதம்லாம் வேண்டாம். இதை ஊற்றிடலாம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வெல்லம் வந்து கரைய வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இன்னும் அடுப்பத்த வைக்கல, அப்படியே தான் வச்சுருக்கிறோம். நெய் ஊற்றி இங்கே வருங்க. இதுக்கு மேலே தான் 2 அடுப்பையும் பற்ற வச்சுட்டு அது வந்து கரைச்சி விட்டுட்டு இதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். இப்போ இதை வந்து இப்படி கொஞ்சம் மெதுவாக அப்படியே நெய்யிலே நல்லா வறுத்து விடுங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச மாவு தான். இப்போ நெய்யிலே நம்ம நல்லா வறுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கட்டி உலாகாமல் வரும். இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம நெய்யிலே வந்து நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு வந்து நான் வந்து சர்க்கரை பாகில் இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இங்கே வடிகட்டிக்கிட்டேன். இங்கே இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறணும். ரொம்ப நிறையா ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும்.
இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றுனீங்கனாக்கா கெட்டியாக விழுந்துடும், மேலே தெரிக்கும். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வரும் நல்லா. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா வெள்ளை கரைச்சலையும் நான் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா தான் கட்டிலாம் வரும். நம்ம வந்து ஏற்கனவே நெய்யில் வறுத்துருக்கிறனால நமக்கு வந்து கட்டியாக உழுகாது. இது வந்து சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வருதுன்ட்டு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நான் வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரணும், அதுக்கு தான் அடிகனமான பாத்திரம். இது வந்து சின்ன ஸ்பூன் தான், அதனால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா இப்படி கலரி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் வரணும். இப்படி நல்லா சுருண்டு இப்படி ஒட்டாமல் வரணும். நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து செட்டிநாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இது வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நேரத்துலலாம் இது செய்வாங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸியானதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.